ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நட்டு நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். நேர்காணல் யாருடன் என்றால் டாக்டர் அரசு மருத்துவர் திரு நியூட்டன் அவர்கள்ட்ட ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். நேர்காணல் எதனை பற்றி என்றால் பரவலாக அதிராம்பட்டினம் மற்றும் சுற்றி உள்ள கிராம மக்கள்கிட்ட காய்ச்சல் அதிகமா தென்படுது. அதை பத்தி நம்ம கேட்போம். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நான் அதிர நிலையிலிருந்து வந்திருக்கேன். இந்த காய்ச்சல் பரவலா அதிராம்பட்டினம் மற்றும் சுற்றி உள்ள கிராம மக்கள் மத்தியில இருக்குது. அது இந்த காய்ச்சல் எதுவும் பயப்பட வேணுமா இல்ல பயப்பட தேவையில்லையா? இந்த காய்ச்சல் எதனால உருவாயிருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல பயப்பட வேண்டியது இல்லை. பட் அதிராம்பட்டினத்துல மட்டும் பரவலா இருக்குங்கிறது அது தவறு. நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல இது அதிகமா இருக்கிறது. சரி, அரசு என்ன கவனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஜாக்கிரதையா இருந்துக்கணும், கொசுல இருந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கணும், தண்ணி எல்லாமே சுடுதண்ணி குடிக்கணும், மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஜுரம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருந்துட்டா அங்கங்க சுத்திட்டு வராம நேரடியா அரசு மருத்துவமனைக்கு ரத்த பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு ஒரு வியாதி, அது என்ன பண்ணுதுனாக்கா, ஜுரம் வருது, டயர்டா இருக்குது உடனே. ஈவன் கர்ப்பிணி பெண்களை கூட அது அட்டாக் பண்ணுது. அதனால நம்ம அதுக்கு உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் அதுக்கான டெஸ்ட் பண்ணிடணும். இடையில இந்த பிளேட்லெட் கவுண்ட் குறையுது, அது காரணம் இந்த டெங்கு காய்ச்சல் கூட கலந்து வருது. அதுக்கான அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்க உடனே மருத்துவரை உடனே பார்க்கணும், பார்த்துக்கிட்டு ரத்த பரிசோதனை செஞ்சிடணும். அப்போ நம்ம அதுல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். வேற பயப்படுற மாதிரி காய்ச்சல் ஒன்றும் இல்லை. நம்ம என்னன்னா விட்டுட்டோம்னா தான் பிரச்சனையே. விட்டுட்டு சுத்திட்டு இங்க ஒரு பாக்குறோமோ செல்ஃபா மருந்து கடையில போய் மருந்து 2 வாங்கி சாப்பிடுறோம். இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க, சங்கடப்பட்டுக்கிட்டு சொல்லவும் மாட்டாங்க. செல்ஃபா மெடிகேஷன் வேற எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது ஆபத்தாகுது. லேட் ஆயிடுச்சு, உதாரணத்துக்கு 1 வாரம் நம்ம லேட் பண்ணாலே அது கஷ்டம். டக்குன்னு நம்மளோட ரத்த அணுக்கள் குறைஞ்சி நம்மள பாதிக்குது. அப்புறம் நம்ம லேட்டா போயிட்டு ஒரு டெர்ஷரி சென்டர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு போறோம் அப்படின்னாக்கா சிரமம் போயிடுது. மக்களுக்கு அது இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் ஜுரம் இருந்தாலும் உடனே வந்துடணும். நியரஸ்டா இருக்கிற அரசு மருத்துவமனை மருத்துவர் அதான் என்னுடைய பர்சனலா வேண்டுகோள்.